என்னக்கா மூவி பாத்துறீங்க? மெட்ராஸ்காரன் பாத்துட்டு வரேன். நல்லா இருந்துச்சு. கலையரசன் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹீரோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து அவரோட மூவிஸ் எதுவுமே வாட்ச் பண்ணதில்லை. அண்ட் இப்போ பார்த்ததுல ரொம்ப லைக் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. அவரோட ஆக்டிங் வாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் பீப்புளை எங்கேஜிங்காக வந்து வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மூவி ஃபுல்லாவே. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே போயிட்டு இருந்தது. அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பயும் போலவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் அப்படியே மாறிடுறாரு. லைக் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் சொன்னேனே, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இப்ப பார்த்ததுல எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. எந்த ஒரு ஃபிளாஸும் தெரியல எனக்கு. நல்லா இருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல, பட் நல்லா இருந்தது. லைக் ரீமிக்ஸ் சாங் மாதிரி ஒன்று. யா அத பத்தி எனக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்ல. நல்லா தான் இருக்கு. யா நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா தான் போச்சு. லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் கொண்டு போனாங்க. நல்லா இருக்கு. இல்ல காமெடி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. எந்த காமெடியும் அந்த மாதிரியான இது இல்ல. ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து சீரியஸா தான் போச்சு. லைக் படம் பாக்குறதுக்கு 100% ஒர்த். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இந்த ஓடிடி இருக்குது, ஓடிடி வந்தா பாத்துக்கலாம், 30 நாள் ஓடிடி வந்துடும் அப்படின்ற தயவுசெய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா சரி நம்ம இந்த படத்துல தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க. எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போறோம். 150 ரூபாய் 200 ரூபாய் ஒரு டிக்கெட் வந்து படம் பார்க்கறதுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. படம் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஓகே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் முழுக்க நம்ம ஃபுல்லாவே வந்து இது என்ன ட்விஸ்ட், அடுத்தது என்ன ஒரு இவங்க பண்ணிருப்பாங்க இதே தான் நம்ம திருப்பி யோசிக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையா படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சொல்லவே வேணாம். போட்டு அந்த மாதிரி பெல்ட் அடிச்சு அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. மியூசிக் கூட வரப்போ அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கு. கண்ணெல்லாம் கலங்குது நமக்கு. ஸோ கண்டிப்பா தியேட்டர் வந்து ஃபேமிலியோட பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் எல்லாமே இருக்கு இதுல. ஹீரோ ஷேன் நிகம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தமிழ் ஃபிலிம்ல இதுக்கு நான் படம் பார்த்ததே இல்லை. பயங்கரமா நடிக்கிறாரு. எமோஷன்லாம் வேற லெவலில் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் இப்பதான் தியேட்டர்ல பாக்குறேன். மூவியா அவர் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. அவரு எப்பவுமே ஒரு கேரக்டர் கொடுத்தா பயங்கரமா தான் பண்ணுவாரு. அவர் சொல்ல வேண்டியதே தெரியல. அவரோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும், இவரோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். கடைசியில் ஆக்ஷன் எல்லாமே வேற லெவல்ல தான் இருக்கு. மியூசிக் தான் சொன்னேன் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. மியூசிக்கும் எமோஷன் மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் மியூசிக்கும் நல்லா இருக்கு. எல்லாமே தரமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓடிடில பார்க்காதீங்க. மெட்ராஸ்காரன் பாட்டு நல்லா இருக்கு. நல்லா ஒரு அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும், அம்மா அதை மீறி பண்ணக்கூடாது, அவங்க நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. கலர்ஸும் சூப்பரா. அவரோட லுக்கே சூப்பரா இருக்கு. அழகா ஒரு நல்லா இருக்கு. அவரு பாக்குறதுக்கே அழகா இருக்காரு. அவர் நல்லா இருக்காரு. லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால அழகா சூப்பரா இருக்காரு. அப்படி இல்ல, அது கண்டினியூவாவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு ஏத்த பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க. அதனால நல்லா இருக்கு. டான்ஸ் அவரோட டான்ஸ் என்ன ஒரு ரொமான்ஸ் சாங் இருக்கு. அதுதான் அது டான்ஸ் எல்லாம் தெரியல. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு கலையரசன். அவர் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் அவங்களோட மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் என்னன்னா ஆக்சிடென்ட் வந்து அந்த இந்தியா கேரளா ஆக்டர் பண்ணல அப்படின்றதுக்கு சொல்லிட்டு இது பண்றாங்க. பார்க்கலாம். மெட்ராஸ்காரன் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஃபைட் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தைல எமோஷன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் வந்து அவர் இறந்துருவாரு. அந்த பையன் வந்து அதோட எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிங்ல நல்லா இருக்கு. கலையரசோட ஆக்டிங்ல நல்லா இருந்தது. மலையாள ஆக்டரும் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். மத்தவங்க ஆக்டிங் எதுவும் இல்ல. கலையரசோட ஆக்டிங் வந்து நிறைய இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு.
தேங்க்ஸ் பரவாயில்ல அந்த கேரளா actor அவர் நல்லா சூப்பரா பண்ணாரு ஓகே